ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இமிகிரேஷன்ல சில queries வந்து இன்ஸ்டால கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. அதை கிளியர் பண்றதுக்காக என்னோட நண்பர் அண்ட் இமிகிரேஷன் லாயர் லெவல் 1 குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல் ஆதித்யா வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் மாஸ்டர்ஸ் வந்து யூகேல இமிகிரேஷன் லா படிச்சுட்டு இப்ப வந்து இங்க பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் உங்க queries கிளியர் பண்றதுக்காக. ஆதித்யா ப்ரோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க மணிகண்டன்? நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கேன். சோ எப்படி இருக்கா, எல்லாமே நல்லா போகுதா? Actually, God has been kind to me. Things are going well. சூப்பர் சூப்பர். ஆதித்யா ப்ரோ, இப்ப லாஸ்டா வந்து நான் இன்ஸ்டால ஒரு வீடியோ போடும்போது வந்து உங்க இமிகிரேஷன் டவுட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கான பதில் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இப்போ அந்த டவுட்ஸை தான் வந்து நான் இப்போ உங்ககிட்ட நான் கேட்க போறேன். ரொம்பலாம் இல்லை, நம்ம கிட்ட ஒரு ஃபியூ டவுட்ஸ் இருக்கு. அந்த டவுட்ஸ் நான் ஒன்னொன்னா உங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கு வந்து ப்ராப்பரா வந்து நீங்க யூகே ரெகுலேஷன்ஸ் படி வந்து நீங்க கரெக்டான அட்வைஸ் கொடுத்தா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு யூகே இமிகிரேஷன்ல. புது கவர்மெண்ட் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஜூலை 22 ஒரு சேஞ்ச் நடந்துச்சு, செப்டம்பர் அக்டோபர்னு மாசத்துக்கு ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்க இமிகிரேஷன் சேஞ்சஸ்ல இப்போ என்னதான் வழி நம்மள மாதிரி இமிகிரன்ஸுக்கு ஐஎல்ஆர் எடுக்கிறது? So first of all வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொபோசல்ஸ் தான் வச்சிருக்காங்க தவிர இன்னும் எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நம்பர் 1. ஓகே. சோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் இப்போ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எக்ஸிஸ்டிங்ல இருக்கோ அதுதான் கேரி ஃபார்வர்ட் ஆகும். இப்போ மோர் தென் 2 lakh பீப்புள் வந்து ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ஸ்கில்டு ஒர்க்கருக்கெல்லாம் நீங்க ஐஎல்ஆர் 10 years ஆக்க கூடாது, லைஃப் எங்களுடைய வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகும், நாங்க எங்க லைஃப் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க 10 years ஆக்கக்கூடாது, 5 yearsக்கே வைங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இப்ப ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க ஹோம் ஆஃபீஸ் ரீசெண்டா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, we are planning and we are consulting for the transition provisions. ரெஸ்பெக்ட் பண்றோம், நாங்க மதிக்கிறோம். ஏன்னா இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர்லாம் யூகே எக்கனாமிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, we respect that. சோ இப்பவும் சொல்றோம், இது ப்ரொபோசல் தான் தவிர நாங்க இன்னும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஃபைனலைஸ் பண்ணல. we are thinking of it and also we are consulting for the transition arrangements. இருக்கிற ஸ்கில்டு ஒர்க்கருக்கு நம்ம இதை எப்படி மூவ் பண்ணலாம், நம்ம எப்படி இதை கொண்டு வரலாங்கிறத கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ February 2026 இந்த கன்சல்டேஷன் க்ளோஸ் பண்ணுவாங்க. அவங்க 12th நினைக்கிறேன் அந்த எக்ஸாக்ட் டேட். ஸோ அது க்ளோஸ் பண்ணி முடிச்ச உடனே அவங்க we can expect an update or implementation by or between April to June. சோ இப்போ வந்து டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், ஐஎல்ஆர் வாங்குறதுக்கு நிறைய விசாஸ் இருக்கு. பட் இப்போ இமிகிரேஷன் முன்ன மாதிரியும் கிடையாது. ஏன்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ல வந்து பிரெக்சிட்க்கு அப்புறமேட்டு RQF6 RQF3 குறைச்சாங்க. ஆனா இப்போ இந்த இயர் ஜூலை 22 இருந்து ஹானரபிள் ஹோம் செக்ரட்டரி அண்ட் ஹானரபிள் கவர்மெண்ட் வந்து திரும்ப RQF3 ஆனதை RQF6 ஆக்கிட்டாங்க. சோ இனிமே வந்து ப்ராப்பரான RQF லெவல் 6 ஜாப்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவை பொறுத்த வரைக்கும். மற்ற ஆப்ஷன்ஸும் இருக்கு, குளோபல் டேலண்ட் விசா இருக்கு, இன்னோவேட்டிவ் ஃபவுண்டர் விசா இருக்கு, ஓவர்சீஸ் பிசினஸ் ரெப்ரசன்டேட்டிவ் விசா இருக்கு. பட் அதை கம்பேர் பண்ணோம்னா ஸ்கில்டு ஒர்க்கர் இஸ் மச் மோர் சிம்பிளிஃபைட் அண்ட் ஈஸியர் டு கோ ஃபார். பட் ப்ரொவைடட் அதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ், டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தாகணும். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட். ஆதித்யா ப்ரோ, என்னோட செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப வந்து நியூ என்ட்ரான்ட் ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள படிக்க வர்றவங்க அவங்களுக்கு வந்து அந்த கேட்டகரியில வருவாங்க. இப்போ எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அந்த நியூ என்ட்ரான்ட் கேட்டகரி அவைலபிள்? ஏன் அப்படின்னா சில பேர் வந்து ஸ்டடீஸ் முடிச்ச உடனே PSW ஸ்விட்ச் ஆகாம டைரக்டா வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்விட்ச் ஆகுறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் முடிகிற சமயத்துல தான் ஸ்விட்ச் ஆவாங்க. ஸோ அந்த நியூ என்ட்ரான்ட் கேட்டகரியோட அந்த சேலரி டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி வந்து அப்ளிகபிள், எப்ப வந்து அது முடியும், அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கண்டிப்பாக. சோ நியூ என்ட்ரன்ட்ங்கிற கான்செப்ட் வந்து என்னதுன்னா, நீங்க இப்பதான் உங்க கெரியரோட ஸ்டார்டிங்ல இருக்கீங்க அப்படின்ற கான்செப்ட் வச்சுதான் நியூ என்ட்ரன்ட்ன்ற அந்த கேட்டகரிய ஸ்கில்டு ஒர்க்கரோட பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ல வந்து மொத்தம் ஏல இருந்து F வரைக்கும் இருக்கு. அதுல நியூ என்ட்ரன்ட்ன்ற அந்த கான்செப்ட் வந்து பாயிண்ட் நம்பர் ல வரும். E for echo, பாயிண்ட் நம்பர் ல வரும். சோ நியூ என்ட்ரன்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 3 முக்கியமான கேட்டகரிஸ் இருக்கு நியூ என்ட்ரன்ட்ல. இப்போ ஒண்ணு, உங்களுக்கு ஏஜ் வந்து 26 years கம்மியாக இருக்கு. அப்படி இல்லாட்டி உங்களோட மோஸ்ட் ரீசெண்டான பர்மிஷன் வந்து கிராஜுவேட் விசா, அதாவது PSW
இல்லாட்டி வந்து ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஸ்கில்டு ஒர்க்கர் போகும்போது இப்போ பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அந்த மாதிரி ரோலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா 55,200 தான் ஆன்கோயிங் ரேட் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா குவாலிஃபை ஆகிறதுக்கு ஃபார் த salary requirement. அதுவே நீங்க நியூ என்ட்ரண்டா போகிறீங்கன்னா அந்த 55,200 பவுண்ட்ஸ்ல 70% கட்டினா போதும், விச் இஸ் 38,200 சம்திங் அப்படி வரும். ஸோ அந்த நியூ என்ட்ரன்ட் கான்செப்ட் வந்து எப்படின்னா அது மொத்தமா 4 இயர்ஸ் கொடுப்பாங்க. அது டோட்டல் 4 இயர்ஸ் தான் வரும். ஸ்கில்டு ஒர்க்கர் இஸ் 5 இயர்ஸ் ஃபார் ILR. நியூ என்ட்ரன்ட் கான்செப்ட் 4 இயர்ஸ்க்கு வரும். அது எப்படி அவங்க வந்து பிரிக்கிறாங்கன்னா, இப்போ ஒண்ணு நீங்க ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறீங்க, நீங்க டிகிரி வந்து பாஸ் பண்ணிட்டீங்க இல்ல டிகிரி ஃபெயில் ஆயிட்டீங்க, பிரச்சனை கிடையாது. நீங்க யூகேக்கு ஸ்டூடெண்டா வந்து யூனிவர்சிட்டிக்கு ஃபுல் ஃபீஸ் பே பண்ணி எல்லா கிளாஸஸையும் அட்டென்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் படி நீங்க எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணி முடிச்சு டிசர்டேஷன் எல்லாம் சப்மிட் பண்ணி டிகிரி பாஸ் பண்றீங்க இல்ல டிகிரி ஃபெயில் ஆகுறீங்க, தட் செகண்டரி. பட் உங்க ஸ்டூடெண்ட் விசாக்கான ரிக்வயர்மெண்ட் நீங்க மொத்தமா முடிச்சிட்டீங்க யூகேல வந்து. முடிச்சிட்டு இஃப் யூ ஃபைண்ட் அன் எம்ப்ளாயர் ஹூ இஸ் willing to sponsor you, உங்க 5 வருஷத்துல ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் உங்களுக்கு வந்து 70% ஆஃப் த கோயிங் ரேட் கொடுத்தாலே போதும். ஒரு நியூ என்ட்ரண்டா ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் வந்து போறாங்க அப்படின்னா அந்த நியூ என்ட்ரன்ட் டைம் லைன்ல மட்டும் அவங்க எத்தனை வருஷம் இருக்கிறாங்களோ அத்தனை வருஷத்துக்கு வந்து மினிமம் 33,400 பவுண்ட்ஸ் கொடுத்தாகணும். ஆர் அந்த 70% ஆஃப் த கோயிங் ரேட் விச் எவர் இஸ் ஹையர். இப்ப பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் எடுத்துக்கோங்க, மினிமம் 33,400 பவுண்ட்ஸ் கொடுக்கணும் நியூ என்ட்ரன்ட்டுக்கு. ஆனா நியூ என்ட்ரன்ட் கோயிங் ரேட் ஃபார் அ பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் வந்து 38,600 to 38,200 ரேஞ்சில் வரும். சோ நீங்க அந்த சேலரியை கொடுத்தாகணும். அதுவே ஆன் கோயிங் ரேட் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு கோயிங் ரேட் எவ்வளவுன்னா 55,000 வருது. சோ இப்ப வந்து விஷயம் எப்படின்னா, நீங்க நியூ என்ட்ரன்டா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்மியான சேலரி கொடுத்தாலே உங்களுக்கு போதும். இதுவே ஸ்டூடெண்ட் விசால இருந்து நீங்க ஸ்கில்டு ஒர்க்கருக்கு போறீங்கன்னா டைரக்டா ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் அந்த மொத்த நியூ என்ட்ரன்ட் டைம் லைன் 4 இயர்ஸ்க்கு நீங்க போயிடலாம், கம்மியான சேலரிக்கே போயிடலாம். 5th இயர் அந்த 4th இயரை முடிச்சு 5th இயர் நீங்க போகும்போது மட்டும் ஜாப் டைட்டில் என்னவோ அதோட அதோட கோயிங் ரேட் என்னவோ அதை கொடுத்தாகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நியூ என்ட்ரன்ஸ் சேலரி நீங்க வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு நியூ என்ட்ரன்ஸ் சேலரி வந்து நீங்க 38,000 சொச்சம் வாங்கிட்டு இருக்கீங்க, சரிங்களா? 4 வருஷம் முடிச்சிட்டீங்க ஸ்கில்டு ஒர்க்கர்ல. இப்ப 5வது வருஷம் நீங்க எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்றீங்க. So immediately you should go for the going rate, which is 55,200 pounds for business development manager. இல்ல நீங்க அதுக்கு மேல நீங்க salary போனா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா கண்டிப்பாக கோயிங் ரேட் இல்ல அதை விட அதிகமா தான் போயாகணும். இதுதான் ரூல். இது ஸ்டூடெண்ட் விசால இருந்து டைரக்டா நீங்க ஸ்விட்ச் ஆகிறப்போ. அதுவே இப்ப நீங்க கிராஜுவேட் விசால இருக்கீங்க, PSWல இப்ப நீங்க இருக்கிறீங்க, சரிங்களா? அந்த நியூ என்ட்ரன்ட் வந்து PSWக்கு எப்படி அப்ளிகேபிள் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து தட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் யர் கிராஜுவேட் விசா. சோ இப்ப நீங்க வந்து கிராஜுவேட் விசால இப்ப நீங்க இருக்கிறீங்க 2024 நீங்க எடுத்திருக்கீங்க நீங்க கிராஜுவேட் விசாவை. நீங்க கிராஜுவேட் விசா 2024 உங்களுக்கு கிராண்ட் பண்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 30 உங்களுக்கு கிராஜுவேட் விசா கொடுக்குறாங்க, சரிங்களா? சோ உங்களுக்கு கிராஜுவேட் விசா இருக்கிறது என்னவோ 2 இயர்ஸ் தான். ஆனா நவம்பர் 30 2024ல இருந்து 4 இயர்ஸ். சோ டில் நவம்பர் 30 2028 வரைக்கும் நீங்க நியூ என்ட்ரன்ட். சோ இப்ப வந்து நீங்க 1 இயர் முடிச்சிட்டீங்க இப்ப நீங்க PSWல, சரிங்களா? உங்களுக்கு இன்னும் 1 இயர் இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து ஜாப் எடுத்து நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கிற 3 இயர்ஸ், அதாவது அந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசால வர 2 இயர் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், அது போக PSW கிராஜுவேட் விசால இருக்கிற மிச்சம் இருக்கிற அந்த 1 இயர். சோ அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் யுவர் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு 70% ஆஃப் த கோயிங் ரேட் என்ன ஜாப் நீங்க போறீங்களோ அதோட கம்மியான சேலரி கொடுத்தாலே போதும். மிச்சம் இருக்கிற 2 இயர்ஸ்க்கு நீங்க எக்ஸ்டென்ஷன் போடும்போது அந்த ஜாப் கோடு என்ன வந்து கோயிங் ரேட் இருக்கோ அதை வந்து நீங்க கொடுத்தாகணும். ஆமா, அதுவே இப்போ எனக்கு வந்து ஒரு கேஸ் வந்துச்சு இப்போ ரீசெண்டா. அவங்க வந்து PSW முடிக்க போறாங்க, அவங்க இப்போ இன்னும் 1 மந்த்ல முடிய போகுது, சரிங்களா? அவங்களுக்கு விசா வந்து ஜனவரி மந்த் எக்ஸ்பைரி ஆகுது. சோ விச் இஸ் 2026 ஜனவரி. சோ நம்ம வந்து எப்ப வரைக்கும் வைக்க முடியும்னா 2026 ஜனவரி முடியுதுன்னா 2024 ஜனவரி தான் அவங்க கிராஜுவேட் விசா எடுத்திருக்காங்க. 2028 ஜனவரி வரைக்கும் நம்ம கம்மியான பே அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த 2 இயர்ஸ் கம்மியான பே கொடுத்து முடிச்சிட்டு எக்ஸ்டென்ஷன் போகும்போது மிச்சம் இருக்கிற 3 இயர்ஸ்க்கு அவங்க எக்ஸ்டென்ஷன் போகும்போது அந்த என்ன ஜாப் பண்றாங்களோ அதோட ஃபுல் கோயிங் ரேட் ஃபுல் சேலரி கொடுத்தாகணும். நியூ என்ட்ரன்ட்கான ரூல் இது. இப்போ ஹோம் ஆஃபீஸ் இப்போ ரீசெண்டா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இனிஷியலா சில கேஸ் ஒர்க்கர்ஸ் வந்து பிக் பண்ணல இந்த பாயிண்ட். எப்படின்னா வந்து ஒரு காஸ்ட் நம்ம அசைன் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை எடுத்துக்கோங்க, நீங்க வந்து PSWல இருக்கிறீங்க. இப்போ நீங்க 1 இயர் முடிச்சிட்டீங்க.
சரிங்களா? சோ நான் வந்து உங்களுக்கு சிஓஎஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். 3 ஓகே. இயர்ஸ் கொடுக்குறேன்னா நான் இப்ப என்ன பண்றேன், ஒர்க் ஸ்டார்ட் டேட் வந்து 5th ஆஃப் ஜான்வரி 2026ல இருந்து 4th ஆஃப் ஜான்வரி 2029 3 இயர்ஸ்க்கு நியூ என்ட்ரன்ட்ன்ற கேட்டகரியை டிக் பாக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு கம்மியான சேலரி போட்டு கொடுக்குறேன். ஓகே. ஜென்ரிக்கா ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவை பொறுத்த வரைக்கும் ஹோம் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க விசா 3 இயர்ஸ்க்கு கொடுக்குறோம்னு வைங்களேன் டியூரேஷனு, 3 இயர்ஸ் அந்த டியூரேஷன் போக அடிஷனல் 2 வீக்ஸ் அவங்க கொடுப்பாங்க எல்லா ஸ்கில்டு ஒர்க்கருக்குமே. ஓகே. ஆமா. சோ இப்போ உங்க ஒர்க் டேட் வந்து 5th ஆஃப் ஜான்வரி 26ல இருந்து 4th ஆஃப் ஜான்வரி 29 வரைக்கும் போடுறோம்னு வைங்களேன், உங்களுக்கு விசா எக்ஸ்பைரி எப்போ முடியும்னா 4th ஆஃப் ஜான்வரி 2029ல இருந்து அடிஷனல் 14 டேஸ் which will be 18th ஆஃப் ஜான்வரி 2029. சோ இது வரைக்கும் இப்போ மோஸ்டா என்ன ஆயிக்கிட்டு இருந்துச்சுன்னா, எல்லாருமே இந்த ஒர்க் டேட்ஸ் நியூ என்ட்ரன்ட்ல வந்து 5th ஆஃப் ஜான்வரி 26ன்னு போட்டு அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒர்க் எண்ட் டேட் கொடுத்துருவாங்க 4th ஆஃப் ஜான் 2029. அது இப்போ வரைக்கும் சில கேஸ் ஒர்க்கர்ஸ் பிக் பண்ணல அன்பார்ச்சுனேட்லி. ஓகே. ஆனா ஹோம் ஆஃபீஸ் கைடன்ஸ் படி இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, கேஸ் ஒர்க்கர்ஸ் பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பண்ண ஆரம்பிச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 14 டேஸ் எக்ஸ்ட்ரா வருது பாத்தீங்களா உங்களுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர் நீங்க போகும்போது, அந்த 14 டேஸ் வந்து அந்த நியூ என்ட்ரன்ட் லைன் கீழே வந்துடணும். அந்த 4 இயர்ஸ் தாண்டி ஒரு நாள் கூட போக கூடாது. சோ ஓகே. இப்ப வந்து 5th ஆஃப் ஜான்வரி 26ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒர்க் டேட் வைக்கிறோம்னு வைங்களேன், ம். ஒர்க் ஸ்டார்ட் டேட் கொடுக்குறோம் சிஓஎஸ்ல அப்படின்னா, அந்த ஒர்க் எண்ட் டேட் நம்ம எப்ப வைக்கணும்னா 4th ஆஃப் ஜான்வரியில இருந்து 2 வீக்ஸ் முன்னாடி வைக்கணும். ஓகே. So, 3rd வீக் ஆஃப் டிசம்பர் இல்ல 2nd வீக் ஆஃப் டிசம்பர்ல வர மாதிரி நம்ம வச்சிரணும். வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர் விசா கிராண்ட் ஆகுறப்போ 4th ஆஃப் ஜான்வரி 2029 முடிகிற மாதிரி கரெக்டா வந்துரும். இதுதான் நியூ என்ட்ரன்ட்டோட பாலிசி அண்ட் கான்செப்ட். அண்டர்ஸ்டுட். தேங்க்ஸ் ஃபார் கிளியரிங் திஸ். இது எனக்கு ரொம்ப நாளா டவுட்ல இருந்தது. ஸோ எனக்கோட அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசால இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க வந்து இப்ப ரீசெண்டா வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா 20 hours வந்து அடிஷனலா வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எந்த மாதிரி ஜாப்ல வேணாலும் ஒர்க் பண்ணலாமா, இல்ல அது வந்து ஏதாவது பர்டிகுலரா இந்த ஜாப் கோட்ல தான், இப்போ ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஜாப் கோட்ல தான் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல் இருக்கா? இது எப்படின்னு கொஞ்சம் கிளாரிஃபை பண்றீங்களா? சோ இப்ப விஷயம் வந்து என்னதுன்னா, முன்னாடி லைக் இமிகிரேஷன் ரூல்ஸ வந்து லீனியன்ட் ஆனக்கு அப்புறமேட்டு டெம்பரவரி அதாவது சப்ளிமெண்டரி ஒர்க் ஸ்கில்டு ஒர்க்கர்ல இருக்கிறவங்க 20 இயர்ஸ் ஒர்க் எப்படின்னா வந்து, ஒன்னு நீங்க பண்ற ஜாப் என்னவா இருக்கோ உங்களுடைய ஃபுல் டைம் ஒர்க்கிங் ஹவர்ஸ், இப்போ உங்க சர்டிபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ல வந்து வீக்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ் 37.50 போட்டிருக்கலாம், இல்ல 40 போட்டிருக்கலாம். சரிங்களா? அந்த ஃபுல் ஒர்க் ஹவர்ஸை முடிச்சுட்டு அடிஷ்னலா 20 ஹவர்ஸ் பர் வீக் நீங்க பண்றீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஜாப் மட்டும் தான் இருக்கணும். ம். அப்படி இல்லாட்டி ஹெல்த் அண்ட் கேர் விசால இருக்கணும் தான் முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஹானரபிள் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ரிஷி சுனக் அவங்க கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து சேலரி ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணக்கு அப்புறமேட்டு, அதான் 38,700 இன்க்ரீஸ் பண்ணமேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து, இந்த மாதிரி நீங்க எந்த ஜாப் வேணா பண்ணலாம், அந்த ஜாப் வந்து உங்களோட சிஓஎஸ்ல என்ன இருக்கோ அந்த ஜாபா இருக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க எந்த ஜாப் வேணா பண்ணலாம், ஆனா அது ப்ராப்பரான ஒரு ஸ்கில்டு ஜாபா இருக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் லைசன்ஸ்லயோ எங்கேயோ வந்து உங்களுக்கு பார்ட் டைம் ஒர்க் கிடைச்சிருக்குன்னா அங்க போய் நீங்க ஒரு அன்ஸ்கில்டு ஒர்க் பண்ணக்கூடாது. ஒரு ஆஃப் லைசன்ஸ்க்கு போறீங்கன்னா ஒரு ரீட்டைல் மேனேஜர், ஷாப் கீப்பர், சேல்ஸ் சூப்பர்வைசர், இந்த மாதிரி ஸ்கில்டான ஜாப் பண்ண முடியும். பட் நீங்க வந்து அது வந்து நீங்க பண்ற ஜாப் வந்து அப்பெண்டிக்ஸ் ஸ்கில்டு ஆக்குபேஷன்ஸ் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அந்த ஸ்கில்டு ஆக்குபேஷன்ஸ் கீழே நீங்க பண்ற அந்த பார்ட் டைம் ஜாப் வந்துடணும். அது 20 ஹவர்ஸ் தான் பண்ணணும், தான் ரூல். ஆனா அதுக்கப்புறமேட்டு இப்ப ரூல் அதுக்கப்புறமேட்டு ஜூலை 22, 2025 ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டார்மரோட கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் அப்டேட் பண்ணக்கு அப்புறமேட்டு அப்படியே பிரிச்சிருக்காங்க. அவங்க இப்போ எப்படின்னா, நீங்க ஸ்கில்டு ஒர்க்கர் விசா ஏற்கனவே எடுத்துட்டீங்க, இல்ல உங்களுக்கு சிஓஎஸ் வந்து 22 ஜூலைக்கு முன்னாடி அசைன் பண்ணி நீங்க விசால வந்துட்டீங்க அப்படின்னா பழைய ரூல் என்ன இருந்துச்சோ அதுதான் அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு. நீங்க எந்த ஜாப் வேணா பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் இட் ஷுட் பி a ப்ராப்பர் ஸ்கில்டு ஒர்க். ஆஃப் லைசன்ஸ்ல வேலை பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்குன்னு வந்து நீங்க டெலிவரி டிரைவரா வேலை பார்க்கறது, ஊபர் ஈட்ஸ்ல வேலை பார்க்கறது அதெல்லாம் செல்லாது. தட் இஸ் அகைன்ஸ்ட் இமிகிரேஷன், இட்ஸ் a breach of law. நீங்க ப்ராப்பரான ஸ்கில்டு ஒர்க் மட்டும் தான் பண்ணணும், அதான் ரூல். ஆனா அதுவே யாரெல்லாம் ஜூலை 22, 2025ல இருந்து அவங்க ஸ்கில்டு ஒர்க்கர் விசா ஃபர்ஸ்ட் டைம் கிராண்ட் ஆயிருக்கோ, இந்த மாதிரி ஆஃப் லைசன்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ண முடியாது. பண்ணா அப்பெண்டிக்ஸ் ஸ்கில்டு ஆக்குபேஷன்ஸ்ல டேபிள் 1 சொல்லிட்டு ஒன்னு இருக்கு.
ஓகே. டேபிள் 1 அந்த ஜாப் அந்த லிஸ்ட்ல என்னென்ன ஜாப் இருக்கோ அதை மட்டும் தான் பார்ட் டைம் ஜாபா பண்ண முடியும், இன்க்ளூடிங் ஹெல்த் அண்ட் கேர் விசா ஜாப்ஸ். ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுல எது வேணாலும் ஸ்கில்டு ஒர்க்கர் சூஸ் பண்ணிக்கலாம். எஸ், பண்ணலாம் ஓகே. பண்ணலாம். அதுவும் 20 ஹவர்ஸ் தான் பண்ண முடியும் பர் வீக். திஸ் ஓகே. ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கேர் ஒர்க்கர், ஹெல்த் அண்ட் கேர் விசா. ஹெல்த் அண்ட் கேர் கீழே என்னென்ன ஜாப்ஸ் வருதோ அதையும் பண்ண முடியும், ப்ரொவைடட் தே ஷுட் பி குவாலிஃபைட் இனஃப். ஏன்னா ஹெல்த் அண்ட் இப்போ நீங்க சப்ளிமெண்டரி ஒர்க் பண்றது பிரச்சனை கிடையாது, பண்ணலாம். பட் அந்த ஜாப் பண்ற இப்போ ஹெல்த் அண்ட் கேர் விசால போறீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணா யூ ஷுட் பி அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும். அதை தான் அந்த எம்ப்ளாயர்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இஃப் தே ஆர் ஹையரிங் யூ ஃபார் அ பார்ட் டைம் பேசிஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட். மக்களே, அந்த ஜாப் லிஸ்ட் என்னங்கிறது அந்த அப்பெண்டிக்ஸ் ஆதித்யா ப்ரோ சொன்னதை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்கிட்ட வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் இது. ஆஃப் லைசன்ஸ்லயும் ஃபுட் பிசினஸ்லயும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஸ்பான்சர் லைசன்ஸ் எடுத்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு ஸ்விட்ச் பண்ண முடியுமா ப்ரோ? முடியும், கண்டிப்பாக பண்ணலாம். பட் ப்ரொவைடட் ஸ்பான்சர் லைசன்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றப்போவே உங்கள்கிட்ட ஜென்யூனான ஒரு வேகன்சி இருக்கு. அதாவது இப்போ நீங்க ஒரு ஆஃப் லைசன்ஸ்க்கு வந்து இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் இப்போ நான் ஹையர் பண்றேன், நான் என் பிசினஸ் டெவலப் பண்றேன், இவ்வளோ growth வருது, நான் இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜென்யூனா காமிக்கணும் ஹோம் ஆஃபீஸ்க்கு. ஏன்னா ஹோம் ஆஃபீஸ் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ரிக்டர். அவங்க மோர் அண்ட் மோர் ஸ்ட்ரிக்ட் ஆகுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நிறைய போகஸான கம்பெனிஸ் வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஹோம் ஆஃபீஸ் கிளியரா சொன்னாங்க. அதனாலதான் அவங்க இப்போ ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி டைட் பண்ணியிருக்காங்க. ஆஃப் லைசன்ஸ்க்கும் தாராளமா பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் உங்க கடைக்கு, அதாவது உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு வந்து அந்த நீட் இருக்கு, அந்த ஒரு ஜென்யூன் வேகன்சி இருக்கு, அந்த ஒரு ஜென்யூன் தேவை இருக்கு. சோ எனக்கு ஹையர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க பண்ணீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு, மூவ் பண்ண முடியும். அதுவே வந்து நீங்க யாராவது ஒரு எனக்கு அந்த மாதிரி ஜாப்ஸ் வேண்டாம், ஏன்னா ஒரு ஸ்பான்சர் லைசன்ஸ் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக ஒரு ஷாப் மேனேஜர், ஷாப் கீப்பர் இந்த மாதிரி ஆளுங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க அப்படி கூட பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் யூ ஹாவ் டு லுக் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி ஆன் அ ஸ்கில்டு ஒர்க்கர் விசா. அந்த மாதிரி விசால இருக்கிறவங்களை மட்டும்தான் உங்களால வந்து RQF6 கம்மியா இருக்கிற ஜாப்ஸ்ல ஹையர் பண்ண முடியும். இப்போ ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறவங்க, டிபெண்டன்ட் விசால, அதாவது ஸ்கில்டு ஒர்க்கரை தவிர வேற எந்த விசால இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா அப்ளை பண்றப்போ கண்டிப்பாக RQF6 பேஸ் ஜாபா தான் இருந்தாகணும். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ சேம் அப்ளைஸ் ஃபார் ஃபுட் ட்ரக்கா? எஸ் எஸ். ஆனா ஃபுட் ட்ரக்குக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. இது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஓகே. ஃபுட் ட்ரக்குக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு ஆஃப் லைசன்ஸோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் உங்கள்கிட்ட இருக்குன்னா, நான் இன்னொரு கடையை நான் ஹையர் பண்றேன், நான் வாங்குறேன், ஸோ ஹேவ் மல்டிபிள் பிரான்ச்சஸ், எனக்கு இவ்வளவு டேர்ன் ஓவர் வருது, ஸோ அதுக்கு ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னா எஸ் வி கேன் டூ இட். டிபெண்ட்ஸ் நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை ரெப்ரசென்ட் பண்றீங்க ஹோம் ஆஃபீஸ் கிட்ட, நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய நீங்க அக்கௌண்ட்ஸ், உங்களுடைய பிசினஸ் டேர்ன் ஓவர், உங்களுடைய பிசினஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாமே நீங்க டிஸ்ப்ளே பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு. பட் இப்போ சொல்றேன் கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன், டிபெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இதான் வந்து எனக்கு இன்னைக்கு இருந்த டவுட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கிளியரிங் ஆல் திஸ் அப். எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு என்ன இமிகிரேஷன் டவுட்ஸ் இருந்துச்சுன்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அடுத்த வீடியோல வந்து நம்ம கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ பண்ணுவோம். அந்த வீடியோல வந்து நம்ம அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்றோம். ஆதித்யா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கால். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கூடிய விரைவில் அடுத்த வீடியோல சந்திப்போம். மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன். தேங்க்யூ.